எப்படி கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில உன்னை கூர்மையாக்குகிறார். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் மொக்கையா இருக்கக்கூடாது, ஷார்ப்பா இருக்கணும். உங்க பேச்சு ஷார்ப்பா இருக்கணும், உங்க நட ஷார்ப்பா இருக்கணும், உங்க எண்ணம் ஷார்ப்பா இருக்கணும். இப்படி ஷார்ப்பா நீங்க இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் கர்த்தர் அசைக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. ஆண்டவர் உங்களை ஒரு சாதாரண கட்டைய, ஒன்றுமறியாத ஒரு ஜனங்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்து அதை பாலிஷ் பண்ணி அதை மின்னுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். சபையில் இருக்க உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து நான் சொல்றேன், இந்த ஊழியக்காரனை வைத்து கர்த்தர் உங்களை தீட்டி நீங்க கூர்மையா ஆயிட்டே வரணும். இப்படி ஒரு கூர்மையாக்குறதுக்கு அவர் ஒரு காரியத்தை செய்யறார். அது என்ன? எப்படி கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில உன்னை கூர்மையாக்குகிறார். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் மொக்கையா இருக்கக்கூடாது, ஷார்ப்பா இருக்கணும். ஒரு அல்லேலூயா. உங்க பேச்சு ஷார்ப்பா இருக்கணும், உங்க நட ஷார்ப்பா இருக்கணும், உங்க எண்ணம் ஷார்ப்பா இருக்கணும். இப்படி ஷார்ப்பா நீங்க இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் கர்த்தர் அசைக்க முடியும். ஆண்டவர்ட்ட ஆவி பூரணமாய் உண்டு. தேசத்தில் உள்ளவங்களை கர்த்தரால ரட்சிக்க முடியும். ஆனால் அவர் திட்டம் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் கொண்டுதான் செய்யணும்னு அவர் பிளான் பண்றார். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். உன்னை அவர் தீட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க அதுக்கு முதல்ல உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஒத்தாசை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. எப்போதுமே நீங்க 50% ஒத்துழைப்பு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 50% கர்த்தர் தூக்கிடுவார். நீங்க கையையே கொடுக்க மாட்டேன், முழுசும் கர்த்தர் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் கையை பிடிங்க, ஒரு கையை கொடுத்தீங்கன்னா அந்த கையை பிடிச்சி தூக்கி எட்டாத உயரத்துக்கு அவர் அழைத்து கொண்டு செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார்.